ग्रौञ्जासुरं क्षोपयन्तं महास्त्रै शिखीन्द्रादिरूढं त्रिनेत्रात्मजं तं द्विषट्बाहुम् उग्रं त्रिलोकेकनाथं भजेऽहं कुमारं कुहं वेलपाणिम्. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம உள்ளத்துல மட்டும் நடக்கும். பயம், கோபம், சந்தேகம், என்னால முடியாதுன்னு ஒரு குரல். இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அசுரன் மாதிரி நம்மை கட்டி பிடிச்சிருக்கும். நண்பர்களே, அந்த அசுரன் வெளியில இல்ல, அது நம்ம உள்ளத்துல தான் இருக்குது. அதைத்தான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தில் ஒரு பெரிய உண்மையாக சொல்றார். சுப்பிரமணிய புஜங்கம்ல வரும் இந்த வரிகள் ஒரு புராண கதை மட்டுமில்ல, அது நம்ம வாழ்க்கையின் உண்மை, அது நம்ம போராட்டத்தின் கதை, அது நம்ம வெற்றியின் ஆரம்பம். நண்பர்களே, ஒரு மலை மாதிரி பெரிய அசுரன், அதற்கு எதிராக ஒரு இளம் தெய்வம். யார் ஜெயிப்பார்? டவுட். அதை ஒரு கதை வடிவத்தில் உங்களுக்காக நான் சொல்லப் போறேன். கண்ணை மூடிக்கிட்டு மனசோடு கேளுங்க. நன்றி. நிமிர்ந்து நில்லுங்கள். அந்த ஞானத்தின் பேரொளியை உங்கள் மனக்கண்ணில் ஏந்துங்கள். எந்த ஒரு தீமையும் தர்மத்தின் முன்னால் நிற்க முடியாது என்பதற்கு சாட்சியாக கையில் வேலேந்தி மயில் மீது அமர்ந்து வரும் அந்த மகா சேனாதிபதியின் கதையை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். இது வெறும் சரித்திரம் அல்ல, இது நம் ஆத்மாவின் வெற்றி பயணம். கிரௌஞ்சாசுரம் க்ஷோபயந்தம் மகாஸ்திரைக. இந்த வரியை சொல்லும் போதே நம் ரத்தம் கொதிக்க வேண்டும். கிரௌஞ்சன் என்பவன் வெறும் அசுரன் அல்ல, அவன் ஒரு மலை, எவராலும் பிளக்க முடியாத வழியையே மறித்து நின்ற ஒரு மாபெரும் ஆணவ மலை. அகஸ்திய முனிவரின் சாபத்தால் மலையாக கிழந்த அந்த மாயாவியை தேவர்களை காக்க வந்த கந்தவேள் தனது மகா அஸ்திரங்களால் தூள்தூளாக்கினான். நம் வாழ்வில் முன்னேற விடாமல் தடுக்கும் தடைகளை அந்த வேலவன் எப்படி தகர்க்கிறான் என்பதற்கு இதுவே முதல் சாட்சி. இந்த கதை தொடங்குவது கைலாயத்தின் உச்சியில். தாரகாசுரன், சிங்கமுகன், சூரபத்மன் என 3 அசுரர்கள் உலகை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெற்ற வரங்கள் அத்தனை வலிமையானவை. சிவனின் அம்சத்தை தவிர வேறு யாராலும் தங்களை அழிக்க முடியாது என்ற மமதையில் அவர்கள் இருந்தார்கள். தேவர்களின் கண்ணீர் கைலையை நனைத்தது. அப்போதுதான் ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன. அந்த அக்னியை தாங்க முடியாமல் வாயு பகவானும் அக்னி தேவனும் சரவண பொய்கையில் சேர்ந்தார்கள். அங்கே 6 குழந்தைகளாக அவதரித்தவன் நம் குமரன். அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்க அவர்கள் ஊருருவாய் ஷண்முகனாக மாறினார்கள். திரிநேத்ராத்மஜம், முக்கண்ணனின் மைந்தனவன், தந்தையின் ஞானமும் அன்னையின் ஆற்றலும் சக்தி சேர்ந்த கலவையவன். அன்னை அவனுக்கு வழங்கிய அந்த வேல்தான் இன்று நம்மை வழிநடத்துகிறது. அந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானம். கூர்மையான முனை, அகன்ற மார்பு, நீண்ட தண்டு என அது அறிவின் அடையாளமாக திகழ்கிறது. சூரபத்மன் சாதாரணமானவன் அல்ல, அவன் பல 1000 ஆண்டுகள் தவம் இருந்து வரம் பெற்றவன். அவனது ஆணவம் அவனை குருடாக்கியது. த்விஷட்பாகும் உக்ரம், 12 கைகளுடன் போர்க்களத்தில் நின்ற முருகப்பெருமான் தன் கருணையால் அவனுக்கு பலமுறை வாய்ப்பளித்தார். தூது அனுப்பினான், திருந்தச் சொன்னான். ஆனால் ஆணவம் அழிவை தேடும். போர் மூண்டது. அந்த போர் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல காலம் நீடித்தது. போர்க்களத்தில் முருகன் சிகீந்திராதிரூடம் மயில் மீது அமர்ந்து வந்த அந்த தோற்றம் அசுரர் படைகளையே நடுங்கச் செய்தது. மயில் என்பது நம் மனதின் சஞ்சலம். அதை அடக்கி அதன் மீது அமர்ந்திருப்பவன் அவன். ஒவ்வொரு அசுரனாக விழுந்தான். தாரகாசுரன் மாய்ந்தான், சிங்கமுகன் சரிந்தான். இறுதியில் எஞ்சியது சூரபத்மன் மட்டுமே. அவன் மாயையில் வல்லவன். கடலாய் மாறினான், மரமாய் நின்றான், இருளாய் மறைந்தான். ஆனால் வேலபாணி கையில் வேலேந்திய அந்த தலைவனிடம் அவனது மாயை பலிக்கவில்லை. வேல் பாய்ந்தது. மாமரமாக நின்ற சூரபத்மனை 2ஆக பிளந்தது. அங்கேதான் முருகனின் பரம கருணை வெளிப்பட்டது.
தன்னை எதிர்த்தவனை கூட அழிக்க மனம் வராத அந்த வள்ளல் பிளவுபட்ட ஒரு பகுதியை தனது வாகனமான மயிலாகவும் மறுபகுதியை தனது வெற்றி கொடியான சேவலாகவும் மாற்றிக்கொண்டான். எதிரியையும் தனக்கு சமமாக ஆக்கிக்கொண்ட அந்த பெருந்தன்மைதான் தத்துவமசி. திரிலோகேகநாதம், 3 உலகங்களுக்கும் ஒரே தலைவன் அவன். அவன் அழகன், அவன் வீரன், அவன் ஞானி. குமரனாக குகனாக நம் இதய குகையில் அமர்ந்திருப்பவன். 12 கைகளால் அவன் நம்மை அணைக்கிறான். 6 முகங்களால் நம்மை நோக்குகிறான். அவனது கதையை கேட்க கேட்க நம் உள்ளத்தில் இருக்கும் பயம் நீங்குகிறது, உறுதி விரைக்கிறது. அந்த பழனிமலையில் ஆண்டிக்கோலமாக நின்றாலும் சரி, திருச்செந்தூரில் அலைகடல் ஓரத்தில் சூரசம்ஹாரம் செய்தாலும் சரி, அவன் நம்மை வழிநடத்தும் தலைவன். பஜேகம் குமாரம் குகம் வேலபாணிம். அந்த வேலேந்திய குமரனை நாம் சரணடைவோம். நம் வினை அறுபடும், வாழ்வு ஒளிபெறும். வேல் உண்டு, வினை இல்லை. வெற்றிவேல், வீரவேல். क्रौञ्जासुरं क्षोपयन्तं महास्त्रै शिखीन्द्रादिरूढं त्रिनेत्रात्मजं तं द्विषट्बाहुं उग्रं त्रिलोकेकनाथं भजेऽहं कुमारं कुहं वेलपाणिम्. நண்பர்களே, சுப்பிரமணிய புஜங்கம்ல இன்னும் 30க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதில் இன்று நாம பார்த்தது ஒரு ஸ்லோகம் மட்டும்தான். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அருளான விஷயம் உங்க மனசுக்கு டச் ஆனுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.